Digital AI workers, we call them AI agents, are essentially like digital employees. And just like digital... In a world where there are going to be hundreds of millions of billions of different AI agents, eventually probably more AI agents than there are people in the world. இவங்கெல்லாம் இவ்வளோ ஹைப் தர அளவுக்கு ஏஐ ஏஜென்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஏஐ ஏஜென்ட்ஸ் நம்ம ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணோமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏஐ ஏஜென்ட்னா என்ன? ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ், அதுவும் ஏஐ தான். அதில் என்னென்னா நம்ம வந்து ஒரு டாஸ்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு ஜாப் அதுக்கிட்ட கொடுத்தோம், இல்லை ஒரு டாஸ்க்கு ஏதாவது ஆக்ஷன் ஐட்டம் அதுக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த டாஸ்க்கை நமக்காக அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு மேனையோ இல்லை ஒரு மற்ற மிஷினையோ வந்து எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஏஐ ஏஜென்ட் கிட்ட நம்ம ஒரு டாஸ்க்கை கொடுத்தோம் அப்படின்னா டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி தரும். ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கும் எல்எல்எம்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு எல்எல்எம்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு வந்து புக் மை ஷோவில் அரண்மனை 3க்கு வந்து 2 டிக்கெட்டோ 3 டிக்கெட்டோ புக் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது என்ன சொல்லும் அப்படின்னா அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட்டர், ரெஸ்பான்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். புக் மை ஷோன்னு ஒரு ஆப் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணுங்க ப்ளே ஸ்டோரில். அப்புறம் அது லொகேஷன் கிளிக் பண்ணுங்க, எந்த டேட்டில் வந்து நீங்கள் படம் பார்க்கணும், எந்த டைம் பார்க்கணும், எத்தனை சீட்டுன்றதை பண்ணீங்க, அது பண்ணிட்டு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் புக் ஆயிரும். ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும் தரும். இது எனக்கு பண்ண தெரியாதா, அப்புறம் ஏன் நான் உங்ககிட்ட கேட்க போறேன் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது, அதை படிச்சு நம்ம பண்ணணும். பட்னா ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறீங்க, இந்த லொகேஷனு, இந்த தேட்டரு, இத்தனை சீட்டு, இந்த டைம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுவே பேமெண்ட் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி வச்சு உங்களுக்கு வந்து டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்க மேனுவலா வந்து புக் மை ஷோல பண்ற அந்த டாஸ்க்கை இதுவே பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து நார்மல் எல்எல்எம்க்கும் ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ். அதாவது ஒரு டாஸ்கே உங்களுக்காக அதை எக்ஸிக்யூட் பண்ணி தரும். அப்போ ஏஐ ஏஜென்ட்ஸும் எல்எல்எம்மும் கம்ப்ளீட்டா வேற வேறையானா கிடையாது. ஏஐ ஏஜென்ட்ஸ்குள்ள இருக்கிறதுமே எல்எல்எம் தான். அதுக்கு நம்ம வந்து அதோட ஆர்கிடெக்சர் பார்ப்போம். இங்க வந்து யூசர் வந்து எல்எல்எம்க்கு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது எல்எல்எம்க்கு வந்து டேட்டா பேஸ், அப்புறம் ஃபைல்ஸ், ராக் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்போம். அதுல இருக்க சில பிடிஎஃப் ஃபைல்ஸ், தேர்ட் பார்ட்டி ஏபிஐஸ், அதே மாதிரி நம்ம இன்டர்னல் ஏபிஐஸ் எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருக்கும். ஏபிஐஸ்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ், ஒரு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் வரதுதான். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு ஆக்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதால ஒவ்வொன்றா டெசிஷன் மேக் பண்ண முடியும், ஆக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதெல்லாமே நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலா அச்சீவ் பண்ணலாம், இல்ல ஏபிஐ மூலமாவும் அச்சீவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அதுக்கு இன்னும் சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங், ரீசனிங், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், இந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு என்ஹான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே 4-5 ஏஜென்ட்ஸ் வந்து இருக்கலாம். அதை வந்து ரோட் பண்றதுக்கு இல்ல வந்து அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு மாஸ்டர் ஏஜென்ட் இருக்கும். நீங்க பேடிஎம்ல பாத்துருப்பீங்க, பஸ் புக் பண்ணலாம், ட்ரெயின் புக் பண்ணலாம், ஃபிளைட் புக் பண்ணலாம், ஹோட்டல் புக் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மேனுவலா போய் எதுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே வந்து ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கு அப்படின்னா நான் வந்து திருப்பூருக்கு பஸ் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா 4 ஏஜென்ட்ஸ் இருக்கும். இந்த மாஸ்டர் ஏஜென்ட் வந்து ஓகே இவங்க வந்து பஸ் தான் புக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட்டுக்கு ரோட் பண்ணிவிடும். பஸ் புக்கிங் ஏஜென்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதுக்கான ஒரு ஃபார்மாலிட்டிஸ், அது வச்சிருந்த சில ப்ரோட்டோகால்ஸ், அதுக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி அது வந்து பஸ் புக்கிங் டிக்கெட் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதே நான் ட்ரெயின் புக் பண்றேன்னா அந்த மாஸ்டர் ஏஜென்ட் ட்ரெயின் புக்கிங் ஏஜென்ட்டுக்கு என்னோட கொரியர் ரூட் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்களை வாங்கிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் ஏஜென்ட் வந்து பல ஏஜென்ட்ஸை வந்து ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ ஒரு ஏஐ அப்ளிகேஷனுக்குள்ள எத்தனை மாஸ்டர் ஏஜென்ட்ஸ் வேணா இருக்கலாம், அதை ஹேண்டில் பண்ற ஒரு மெகா மாஸ்டர் ஏஜென்ட், இந்த மாதிரி ஹையரார்கி லெவல்ல எப்படி வேணாலும் போகலாம். ஸோ பேஸ்ட் அப்பான் த யூஸ் கேஸ் இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ சிம்பிளா ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஒர்க் அதுக்கிட்ட அசைன் பண்ணோம்னா அதை கம்ப்ளீட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் ஏஐ ஏஜென்ட்ஸ். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.